பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அசிரியர்கள் அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தார்கள். கர்த்தருடைய தனத்திற்கு துன்பமும் வேதனையும் உபத்திரமும் உண்டாயிற்று. அவர்கள் சோர்ந்து போய் பலவீனமாய் இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்த வேண்டும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும், மனம் பதறுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இதுவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஊழியம். யூதா தேசத்தார் இதுவரையிலும் அசிரியர்களின் கொடுமைகளையும் அனுபவித்து வந்தார்கள். மிகுந்த துன்பங்களையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து வந்தார்கள். அந்த பாடுகளிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் இடுக்கண்களிலிருந்தும் அவர்கள் இன்னும் மீளவில்லை. அவர்களுடைய மனம் பதட்டத்தோடு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை ஆறுதலான வார்த்தைகளாய் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். இஸ்ரவேலின் பரிசுத்த நீதியை சரிகட்ட வருவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அசிரியர்கள் சத்துருக்களாயிருக்கிறார்கள். கர்த்தர் அசிரியர்களுக்கு பதிலளிக்க வருவார். அவர் தம்முடைய ஜனத்தை ரட்சிப்பார். யூதா ஜனத்தார் மனம் பதற வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் தங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்த வேண்டும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். விசுவாசிகள் மத்தியிலும் ஒரு சிலர் பலவீனர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய கைகள் தளர்ந்து போயிருக்கிறது, அவருடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். விசுவாசிகளாய் நாம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை தாங்க வேண்டும். அத்தோடு அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். அதே பரிசுத்த பவுல் ரோமருக்கு நிருபம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அன்றியும் பலமில்லவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் என்று. ஆம், நாம் விசுவாசத்தில் பலவீனர்களை பலப்படுத்துவதோடு நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாமும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று. விசுவாசத்தில் சோய்ந்து போகிறவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். தளர்ந்து போகிறவர்களுக்காக தள்ளாடுகிறவர்களுக்கு பலப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும். அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று நாம் தைரியம் சொல்ல வேண்டும். இருதயத்தில் பலவீனமானவர்கள் மனம் பதறுவார்கள். அவர்கள் ஆபத்து வருவதை தூரத்தில் பார்க்கும்போதே மனம் சோர்ந்து போய் விடுவார்கள். வெட்டப்படுவதற்கு முன்பே நாங்கள் மடிந்து போவோம் என்று சொல்லுவார்கள். தங்களுக்கு பலன் இல்லை என்றும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அழுது புலம்புவார்கள். சங்கீதக்காரர் 31:22 பார்க்கிறோம், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனால் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் என்று தாவீது ராஜா எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நமக்கு ஆறுதலான சத்தியங்கள் ஏராளமாய் உள்ளன. நம்மை திடப்படுத்தும் வசனங்கள் அதிகமாய் உள்ளன. கர்த்தர் நம்மை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே நமக்கு திடனாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருவரும் அசைக்கப்படுவதில்லை. ஆம், நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் அவருக்கு பிரியமாய் இருக்கும்போது நமக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு காயங்கட்டி இழந்து போனதை நமக்கு திரும்பவும் கொடுப்பார்.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் கைப்பற்றிய போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுடைய பெட்டியை நினைத்து தங்கள் இருதயத்திலே பதறினார்கள், நடுங்கினார்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகையால் நாம் சத்துருக்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தரை பார்த்து நாம் திடன் கொள்ள வேண்டும். கர்த்தர் பதிலளிக்க வருவார், நம்மை ரட்சிப்பார். நமக்கு நன்மையான ஈவுகளை மட்டுமே கர்த்தர் கொடுப்பார். ஆமென்.